வெல்கம் டு ஆராவில் சத்மாவு வழங்கும் பாசிட்டிவிட்டி. அவனுக்கு அந்த வாய்ப்பு வந்துருச்சு, இவனுக்கு அந்த வாய்ப்பு வந்துருச்சு, எனக்கு மட்டும் வரல. இப்படியே ஒரு தாட் எங்களுக்குள்ளே இருக்குது. இது எப்படி மேம் நாங்கள் ஓவர் கம் பண்ணுறது? இந்த செல்ஃப் சிம்பத்திங்கிறது இருக்குது பாருங்கள், சுய பச்சாதாபம். இது கேன்சரை விட கொடுமையானது. இருட்டில் போகாதீங்க. இருட்டில் என்ன இருக்குங்க? நாங்கள் குழந்தைய 3ஆம் நாள்லேருந்து தண்ணீர் போட்டு தான் நாங்கள் பழக்குவோம். அது பெஸ்ட்டு எதுங்கிறது தெரிஞ்சுக்கிறாம நீ இதை செய்யணும்னு சொல்லும்போது அந்த குழந்தை வளர்ப்பு எங்கேயோ தப்பாக இருக்கும் மேம். ஈரக்களிமண்ணை தான் ஷேப் பண்ண முடியும். சுட்டு போச்சுன்னா மண் அது ஒன்றும் பண்ண முடியாது. சுடாத மண்ணை தான் பெசஞ்சு எல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த குழந்தைங்கிறது ஒரு அப்போ இன்றைக்கி செலவு அதிகமாகும்போது இந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி செலவை கட்டுப்படுத்தி ஒரு ஃபினான்ஸாக ஒரு குடும்பமாக நடத்தி கொஞ்சம் சேமித்து வைக்கிறது, இதெல்லாம் எப்படி மேம் பண்ணுறது? நமக்கு வாண்ட் எது நீட் எதுங்கிறது தெரியல. அதாவது அந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் மாதிரி இது எல்லா காலத்துலேயுமே இருந்திருக்கலாம். அதாவது ஒருத்தன் என்னை பற்றி ஒரு விஷயம் அப்படி நினச்சிருக்கவே மாட்டான், ஆனால் நானாகவே அவன் என்னை பற்றி அப்படி நினச்சிட்டான் போல். ஐயோ முகமே என்கிட்ட முன்னாடி பேசின மாதிரி இப்போ பேசலையே, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லையே, அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அதனால அவன் இப்படி இருக்கானோ அப்படின்னு நானாகவே ஒன்று நினச்சி நானாகவே எனக்குள்ளேயே ஒன்று பண்ணி அந்த ஒரு துன்பத்தை அந்த ஓவர் திங்கிங் காலத்தில் அனுபவிக்கிறோம்லம்மா. இந்த ஓவர் திங்கிங்கை குறைக்கிறது எப்படிமா இன்றைக்கி? ஏன்னா இன்றைக்கி இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் 30 வாரமாக எழுதிட்டுருக்கேன் இப்போது. சேர்ந்து சிந்திக்கலாம், யோசிக்கலாமே அப்படின்ட்டு. அதில் ஒரு சாப்டரில் எழுதியிருக்கேன். உங்களுடைய குறை இருக்குது அப்படின்னா தனியாக ஒரு தோளில் கையை போட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க, அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நான் இருக்குன்னு நீ யார் சொல்கிறதுக்கு? அது அறிவுரை யாருக்குமே பிடிக்காதுங்க. டோன்ட் அட்வைஸ். நீங்கள் ஒருத்தரை தனியாக கூட்டிகிட்டு போய் கூட அட்வைஸ் பண்ணால் தப்பு. நான் எதுக்கு ஒரு புக்குன்னு ஒரு பொருளை எடுத்து வச்சு திருப்பி அதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க மேம். நான் இவங்களுக்கு என்ன மேம் பதில் சொல்கிறது? ஸோ அந்த குழந்தைங்கள மனசில் பசுமரத்தை ஆணி போல போய் பதிஞ்சு விடுறது. ஆயிரத்தி 1985 சின்ன நூல்கண்டா நம்மை சிறைப்படுத்துவது அப்படின்னு இப்போ இதை கேட்கும்போதே ஒரு கவித்துவமாக இருக்குல்ல. இந்த டைட்டில் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் வெளிவருது. இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு பார்த்தா 41 வருஷம் ஆயிடுச்சு அந்த புத்தகம் வெளிவந்து. இன்றைக்கி நான் இந்த ஜென்ரேஷனில் இருக்கிறேன்னா அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்தா அவ்வளவு ஆச்சரியமான விஷயங்களாக இருக்குது. அன்னைக்கு எழுதுனதெல்லாம் இன்றைக்கி எனக்கு கனெக்ட் ஆகுது. எனக்கு சப்புன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. அப்படியே வருடி கொடுத்து, தம்பி நீ பண்ணுறது தப்புப்பா, நீ கொஞ்சம் இதை மாற்றிக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கை இன்னும் நல்லா இருக்கும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நிறைய இடத்துல ஒரு சில நேரம் அப்படியே மூடிட்டு அப்படியே நம்மளை யோசிக்க வைக்குது. நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரிதானா, நம்ம நினைக்கிறது சரிதானா, இந்த மாதிரியெல்லாம் நிறைய திங்க் பண்ண வச்சுச்சு. என்னடா நம்மளையே சுயமாக கேள்வி கேட்க வச்சுச்சு. ப்ரில்லியண்ட்டான ஒரு புக்காக இருந்துச்சு. அத்தனை பேர்த்துக்கும் தயவு செஞ்சு அவர்களுடைய வாழ்நாளில் அந்த புத்தகத்தை ஒரு தடவையாவது வாசிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அந்த புத்தகத்தை மட்டுமல்ல, அது மாதிரி பல புத்தகங்களை எழுதிய எழுத்தாளர் சிவசங்கரி மேம் இன்றைக்கி நம்ம கூட இருக்காங்க. மத்திய அரசாங்கம் பத்மஸ்ரீ விருது வழங்கி அவங்களை கௌரவிச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருந்துச்சு. மேடம் கூட பேசுகிறதும் எனக்கு பெரும் பாக்கியமாக நான் கருதுகிறேன். மேடம் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களுக்கு இங்கே தேநீர் இடைவேளை சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாகவும் பத்மஸ்ரீ விருதுக்கு பெரும் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். உங்களுடைய ஆசீர்வாதங்கள் எங்கள் எல்லோருக்கும் இருக்கணும். உங்கள் அத்தனை பேருக்கு முதலாவது ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்துனீங்க. இந்த மாதிரி ஒரு மாடுலேஷனோட இப்படி ஒரு சுவாரஸ்யமாக நிறைய பேர் அறிமுகம் பண்ணுறது கிடையாது. ஸோ உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி மேம். நாடு நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். மகிழ்ச்சி மேம். இன்றைக்கி நான் உங்களுடைய எழுத்து பயணம் இத்தனை வருட ஆண்டு இதெல்லாம் எங்களுக்கு நிறைய வேறு வேறு தளங்களில் கூட தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது மேம். இன்றைக்கி ஜென்ரேஷனுக்கு தேவையான விஷயங்கள் நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நான் அதை பற்றி பேசணுன்னு ஆசைப்பட்றேன் மேம். இப்போது எல்லோரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும்தான் நல்லா இல்லை, எல்லாருக்கும் நல்லதே நடக்குது, எனக்கு மட்டும்தான் கெட்டதே நடக்குது அப்படின்னு ஒரு பாவமாகவே எப்பயுமே தன்னை எல்லோரும் உணரணுன்ற ஒரு எண்ணம் எங்கள் எல்லாருக்குமே இருக்குது மேம். இது எப்படி மேம் நாங்கள் ஓவர் கம் பண்ணி நானும் நல்லா தான் இருக்கேங்கிற உண்மையை ஏற்றுக்கிறது? ஏன்னா நாங்கள் நல்லா தான் இருக்கோம், ஆனாலும் நல்லா இல்லை, அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், நான் மட்டும் நல்லா இல்லை, அவனுக்கு அந்த வாய்ப்பு வந்துருச்சு, இவனுக்கு அந்த வாய்ப்பு வந்துருச்சு, எனக்கு மட்டும் வரலை, இப்படியே ஒரு தாட் எங்களுக்குள்ளே இருக்குது. இது எப்படி மேம் நாங்கள் ஓவர் கம் பண்ணுறது? இதுக்கு பதிலில் முதல்ல ஒரு குட்டி கதையோடு சொல்கிறேன்னா, ஒரு நல்ல வசதியான மனிதன் மொத்தம் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருந்தது. கை கால்லாம் நல்லா இருந்தது, மனைவி மக்கள் எல்லாமே இருந்தது. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் வச்சுக்கோங்களேன். ஆனால் அவனுக்கு குறை, எப்போ பாரு குறை. நான் மட்டும் ஏன் எப்படி இருக்கேன், எல்லோரும் நல்லா இருக்காங்களே.
தனக்கு எப்போ பாரு அவனுக்கு குறை என்னோடய மூக்கு எப்படி இருக்கு பாரு, என் மனைவியோட முடியே இல்லை அவளுக்கு, அந்த மாதிரி என் பிள்ளை அவ்வளோ சரியாக படிக்க மாட்டேங்கிறான் மாதிரி ஏதாவது ஒரு காரணத்தை தேடி பிடிச்சி காலையிலேருந்து புலம்பிகிட்ருப்பார். கடவுள் பார்த்தாராம், இவனுக்கு வந்து கடவுளே என்ன ஏன் இப்படி பண்ணிட்டு கடவுள்கிட்ட தான் அவன் போவான். அந்த கடவுள் ஒரு நாள் சொன்னார், நினச்ச நேரம் இப்படி புத்தி சொல்லணும்னு சொல்லிட்டு அவன் தூங்கி ஒரு நாள் காலையில் எழுந்துக்கிறானா, அவன் முகமே இல்லை, அது அப்படியே ஒரு அவலட்சணமான ஒரு முகம். வீட்டில் மனைவி இல்லை, குழந்தை குட்டிங்க இல்லை, வீடு இல்லை, அவனோட சொத்து காரு கீறு எதுவுமே இல்லை, எல்லாம் மறைஞ்சு போய்டுறது. நடுங்கி போயிட்டான் அவன். இது என்னது, கண்ணாடியில் தன்னை பார்த்துட்டா இது நானா, ஐயோ கடவுளே எனக்கு என் மனைவியை கொடு, என் பிள்ளைய கொடு, என்னோடய பழைய முகத்தை கொடு, எல்லாம் நான் எப்படி இருந்தேனோ அதே மாதிரி எனக்கு கொடுத்துரு அப்படின்னு கேட்டபோது கடவுள் சிரிச்சாராம். உங்கள்கிட்ட இருந்தப்போ அதோட அருமை தெரியல உனக்கு, அது போயிட்டு வரைச்சே தான் உனக்கு தெரியுது. நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதங்களெல்லாம் நம்ம வரம்னே எடுத்துக்கிறது கிடையாது. தூங்கி எழுந்து கண்ணால் பார்க்க முடியாத பார்வை போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? ஆனால் நம்ம பார்வை இருக்கிறது கண் வேலைப்பட்டதை பற்றி அதை அழகாக பார்த்துக்கணும், அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். இந்த உடம்புல ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு அங்கத்துக்கும் நம்ம வந்து நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். நம்ம அப்படிலாம் இல்லைன்னா, அது மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற மனுஷங்க இருக்காங்களே, எத்தனை பேரோட உதவி இருந்தால் தான் நம்ம வாழற வாழ்க்கையை வாழ முடியும் தெரியுமா? ஒரு காஃபிக்கு நீங்கள் யோசிச்சிங்கன்னா உட்காந்து கணக்கு போட்டிங்கன்னா லட்சக்கணக்கானவங்களோட உதவி இல்லைன்னா நம்மளால் காஃபி சாப்பிட முடியாது. இதான் நிஜம். அப்படி இருக்கிறச்சே நம்ம நன்றியோடு இருக்க வேண்டாமா? ஒரு கிராட்டிடியூட், நன்றி உணர்வு. இந்த செல்ஃப் சிம்பத்திங்கிறது இருக்குது பாருங்கள், சுய பச்சாதாபம், இது கேன்சரை விட கொடுமையானது. கேன்சரை விட கொடுமையாது. ஏன்னா அது அப்படியே கொஞ்சமாக அரித்து அவங்க தன்னம்பிக்கையை இழக்க வச்சு அவங்கள வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதபடி முடக்கி போட்டுடும். இது சின்ன வயசுலேருந்தே அப்பா அம்மாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த குழந்தைகளை பாசிட்டிவாக வளர்க்குறதுல எங்கள் அமெரிக்காவில் இருந்து எங்கள் அண்ணி சொல்லுவாங்க, ஏன் இங்கே இந்தியாவுக்கு வரைச்செல்லாம் நான் பார்க்குறேன் குழந்தைகளை வந்து இருட்டில் போகாதேங்கிற. இருட்டில் என்ன இருக்குங்க, நாங்கள் குழந்தைய 3ஆம் நாள்லேருந்து தண்ணீரில் போட்டு தான் நாங்கள் பழக்குவோம், அதுக்கு தன்னம்பிக்கையை கொடுப்போம், என்னால் முடியுங்கிற ஒரு உணர்வு, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி. அந்த மாதிரிலாம் நம்ம வளர்ப்பு ரொம்ப முக்கியம். வளரும் போதே அந்த குழந்தைக்கு பாரதியார் பிறந்த மண் இது, எப்பேற்பட்ட தீர்க்கதரிசி, எப்பேற்பட்ட பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அந்த மாதிரியெல்லாம் சின்ன வயசுலேருந்தே சொல்லணும். இந்த மாதிரியெல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு கதைகளை சொல்லி நல்ல விஷயங்களை சொல்லி தன்னம்பிக்கையோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதையோட இருக்கிறதுக்கு நம்ம கற்றுக் கொடுத்துட்டோம்னாக்க அப்புறம் இந்த மாதிரி புலம்பெல்லாம் இருக்கவே இருக்காது. ஒப்பிடுறது ரொம்ப தப்பு. ஒருத்தரோட கையில் 5 விரல் ஒன்றா இருக்கிறது இல்லைங்க, இது என் கை தானேங்க, ஏங்க 5 விரலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது, ஒன்று குட்டையாக இருக்குது ஒன்று கட்டையாக இருக்குது, ஏன்? அதுதான் வாழ்க்கை, அப்படி தான் இருக்கும். ஒரு ரேகை மாதிரி இன்னொரு ரேகை உலகத்தில் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கும்போது எதுக்கு ஒப்பிட்டுக்கணும்? நானாக இருக்கணும். என்னுடைய பெஸ்ட் என்னவோ அதை நான் தேடி கண்டுபிடிச்சி அதை நான் உழைச்சி அதன் மூலமாக நான் முன்னுக்கு வரணும். மகிழ்ச்சி மேம். இப்போ நீங்கள் பேசும்போது குழந்தை வளர்ப்பு பற்றி சொன்னீங்க, இந்த பெஸ்ட்டு விஷயத்தை பற்றி சொன்னீங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய யங் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல மேம், அவங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது மேம். என்னென்னா, இந்த சோஷியல் மீடியா காலத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் ஃபேமஸ் ஆகிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போ என் பொண்ணு ஃபேமஸாக இருக்கணும், என் பையன் ஃபேமஸாக இருக்கணும், ஒரு ஃபேமஸான ஆளாக இருக்கணும் அப்படின்னு அவங்க எதெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சாங்களோ, இல்லை அன்னைக்கு தேதிக்கு ட்ரெண்டில் எது இருக்கோ அதை அந்த குழந்தைய செய்ய சொல்லி வற்புறுத்துறது. இந்த மாதிரி செய்யும்போது அந்த பிள்ளைக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்லையா, அது பிடிச்சி செய்தா பிடிக்காமல் செய்தா எதை பற்றி கவலைப்படாமல் அது பெஸ்ட்டு எதுங்கிறது தெரிஞ்சுக்கிறாமல் நீ இதை செய்யணும்னு சொல்லும்போது அந்த குழந்தை வளர்ப்பு எங்கேயோ தப்பாக இருக்கும் மேம். கண்டிப்பாக தப்பாக இருக்குது. அப்பா அம்மா தங்க ஆசைகளை குழந்தைகள் மேலே திணிக்கக்கூடாது. குழந்தைங்கிறது ஒரு தனி இண்டிவிஜுவல். நீங்கள் பெற்றுட்டதாலேயே அது முழுசும் நீங்கள் தான் அதை உற்பத்தி பண்ணிங்கன்னு நினைக்காதீங்க. அது இல்லை, அது வேறு, தட்ஸ் அ செப்பரேட் சோல். அது வந்து தனி ஒரு நபர், சொந்த விருப்பு வெறுப்பு உள்ள சில சாமர்த்தியங்கள், சில கெட்டிக்காரத்தனம், புத்திசாலித்தனம் நிறைந்த ஒரு உயிர். அப்படி இருக்கும்போது அதுக்கு வந்து என்ன அதோட ஆற்ற அதோட போக்கில் விடணுமே தவிர
அப்போ நம்ம அப்பப்போ கொஞ்சம் நெறிப்படுத்தி கரைகளை சரி பண்ணி குட்டின்னு போனாலே போதும். படி புத்திசாலித்தனத்துக்காக, அறிவுக்காக படின்னு எந்த அப்பா அம்மா சொல்கிறாங்க? நீ நல்லா படித்தா தான் பெரிய வேலை கிடைக்கும், பெரிய வேலை கிடைச்சா தான் நீ நிறைய சம்பாதிக்கலாம், நீ நிறைய சம்பாதிச்சா தான் காரு வீடு அப்படின்னு இருக்கலாம். ஸோ எல்லாமே மணி ஓரியன்டாக இருக்குது. அப்பா அம்மா தெரியாதனத்தில் தான் இப்படி பண்ணுறாங்க. தனக்கு இல்லாத வாழ்க்கை குழந்தைக்கு அமையணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல வாழ்க்கை, அது நியாயமான ஆசை தான், அது இயற்கை. ஆனால் அதுக்காக அந்த குழந்தையோட பாதையே மாற்றிடக்கூடாது. நிறைய உணரணும். நம்ம சின்ன வயசுலேருந்தே ஈரக்களிமண்ணை தான் ஷேப் பண்ண முடியும். சுட்டு போச்சுன்னா மண் அது ஒன்றும் பண்ண முடியாது. சுடாத மண்ணை தான் பிசைஞ்சு எல்லாம் பண்ணலாம். ஸோ அந்த குழந்தைங்கிறது ஒரு சுடாத ஈரக்களிமண். அந்த ஈரக்களிமண்ணை எப்படி அழகாக அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழறதுக்கு உருவாக்குறோங்கிறது வீட்டு பெரியவங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ், நம்மளுடைய பொலிட்டிக்கல் லீடர்ஸ், சமுதாயத்தில் யாரெல்லாம் முக்கியமான புள்ளிகளோ, ரோல் மாடல்ஸ், எல்லாரும் வழிகாட்டிகளாக இருந்தால் தான் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட குழந்தைகளை வளர்க்க முடியும், வளர்க்கணும். ஃபைன் மேம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸில் ஃபினான்ஸாக நீங்கள் ஹையும் போயிருப்பீங்க, ஃபினான்ஸாக லோவும் உங்களுக்கு இருந்திருக்கும். இன்றைக்கி சம்பளம் நிறையா இருக்குது மேம், ஆனால் அதற்கு சரிசமமான செலவுகளும் இருக்குது. அப்படின்னும் போது ஃபினான்ஸாக எனக்கு எப்படி என்னை பார்த்துக்கிறது, நாளைக்கு எப்படி சேமிக்கிறதுங்கிற தாட்டு கொஞ்சம் இல்லாமல் அது வரும்போது கஷ்டப்படுறவங்க நிறைய பார்க்க முடியுது. ஒரு முக்கியமான இது, எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி செலவு இருக்குது, இப்படி ₹1,00,000 வேணும் அப்படின்னும் போது, நீ நல்லா தானே சம்பாதிக்கிற, எங்கே காசுனா அதெல்லாம் நிறையா செலவாகிடுதா அப்படிங்கிற. அப்போ இன்றைக்கி செலவு அதிகமாகும்போது இந்த ஆசைகளை கட்டுப்படுத்தி, செலவை கட்டுப்படுத்தி ஒரு ஃபினான்ஸாக ஒரு குடும்பமாக நடத்தி கொஞ்சம் சேமித்து வைக்கிறது, இதெல்லாம் எப்படி மேம் பண்ணுறது? நீங்களாம் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் வாழ்ந்துருப்பீங்க, நாங்கள் இவ்வளோ காசு இருந்து பத்த மாட்டேங்குது. இல்லை, 2008 ஒரு வேர்ல்டு ஓவர் எக்கனாமிக் கிரைசிஸ் வந்தது. மார்க்கெட்ஸ் எல்லாம் கிராஷ் ஆச்சு ஆல் ஓவர் இன் வேர்ல்டு. ஆனால் இப்போ இந்தியாவில் மட்டும் ஸ்டெபிளைஸ் இருந்து அவ்வளோ மோசமாக அடிப்படலை நம்ம. ஏன்னா ஆராய்ச்சியாளர்கள் சொன்னாங்க, அமெரிக்கா எல்லாம் ஸ்பெண்டிங் எக்கானமி. அவங்க ஒரு பிளாஸ்டிக் கார்டை வச்சுட்டு அவங்க தே லிவ் பை த பிளாஸ்டிக் கார்டு, கிரெடிட் கார்டு. எது எடுத்தாலும் கிரெடிட். அவங்கள போய் பார்த்தீங்கன்னா கார் வந்து லோனில் இருக்கும், வீடு லோனில் இருக்கும், ஒரு சாமான் ஒன்று வாங்கினான்னா அது லோனில் இருக்கும், அந்த இஎம்ஐ. இந்த மாதிரி விஷயம்லாம் நம்மளுக்கு இந்தியாவில் வந்து பெரியவங்க சேமிக்கிறத கற்றுக் கொடுத்தாங்க. நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் பாருங்கள், ஆடம்பரமாக ஒன்றுமே இருக்காது, அவசியங்கள் தான் இருக்கும், சேர்த்தாங்க. அதனால்தான் அந்த கிரைசிஸ் வந்தப்போ இந்தியாவை அது மிகப்பெரிய அளவில் பாதிக்கலை, இத்தனை ஜனத்தொகை இருந்து கூட. அதனால் முதல்ல என்ன பண்ணணும், நம்ம நல்லா படித்து நல்லா சம்பாதிச்சு, ஆனால் அதே சமயத்தில் பணம் வந்தால் சந்தோஷம் இருந்துருங்கிற அந்த ஈக்குவேஷன் ரொம்ப தப்பு. கரெக்ட். இந்த பணம் இருந்துட்டால் சந்தோஷமாக இருந்தலாம்னு நினைக்கிறாங்க. இல்லை, எவ்வளோ பணக்காரங்க மிசரபிளாக இருக்காங்க, 1008 பிரச்சனையோடு இருக்காங்க. சந்தோஷம் என்பது வேறு, பணம் என்பது வேறு. பணம் கேன் பை யூ கம்ஃபர்ட்ஸ். வாழ்க்கையில் வசதிகள் உங்களுக்கு வாங்கி தரலாம், வெளிநாடு போகலாம், உலகத்தை சுற்றி பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதில் சந்தோஷத்தை உங்களுக்கு ஈக்குவேட் பண்ணுவேன். நம்ம என்ன பண்ணிடுறோம், சின்ன வயசுலேருந்தே இந்த குழந்தைக்கு நீ பணக்காரனாக தான் சந்தோஷமாக இருக்கலாம், பணக்காரனாக தான் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லிடுறோம். ஸோ அதுவும் இந்த வெஸ்டர்ன் கல்ச்சர். எனக்கு என்கிட்ட கிரெடிட் கார்டே கிடையாது, நான் இத்தனை வருஷம் எத்தனை பேர் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, பிளாட்டினம் கார்டு கொடுத்தாங்க, எனக்கு வேண்டாம். என்னோட ஹஸ்பண்டோட பாலிசி, ஒருத்தர் ரூபா கூட கடனுக்கு ஒருத்தட்ட இருக்கக்கூடாது. ஒரு பொருள் வேணும்னா அதுக்காக உழைச்சி சேமித்து அதை வாங்கணுமே தவிர கடனில் வாங்கக்கூடாது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம், நமக்கு வாண்ட் எது, நீட் எதுங்கிறது தெரியல. அதாவது ஆசைகள் வேறு, அத்தியாவசிய தேவைகள் வேறு. இப்போது சாப்பிட்றது, தூங்குறது, நல்ல விதமாக உடுக்கிறது, நல்ல பள்ளி படிக்கிறது, இதெல்லாம் நீட்ஸ், இதெல்லாம் அவசியம், நமக்கு தேவை. இது இல்லைன்னா நமக்கு நிஜமாகவே நாளைக்கு வாழ்க்கை கெட்டுப்படும், இல்லை உயிரே போனாலும் போகும். ஆனால் ஒரு ஆடம்பரமான காரோ, இல்லை ஒரு ஆடம்பரமான வாட்சோ, ஒரு ஆடம்பரமான ஃபோனோ, அதெல்லாம் இல்லைன்னா நம்ம உயிர் போயிடாது. அதெல்லாம் வாண்ட்ஸ். நீங்கள் சொல்கிறாப்புல இப்படி எல்லாத்துலேயும் போய் வாங்கிட்டு காலை வச்சுட்டு இஎம்ஐயில் கஷ்டப்பட்டு முக்கியமான செலவுக்கு பணம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்கெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கணும். ஏன்னா எறும்பு கூட மழை காலத்துக்காக சேமிக்கிறது, மனுஷன் சேமிக்க வேண்டாமா? நாளைக்கு என்ன உடம்பு வரும்னே தெரியாது. தெரியாது. எனக்கு சுகர் கிடையாது, கொலஸ்ட்ரால் கிடையாது,
பிபி கிடையாது. ஆனால் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது. டாக்டர்ஸ்க்கே ஜிம் போயிட்டுருக்குறோம் நான். 6 வருஷம் முன்னாடி எனக்கு ஹார்ட் அட்டாக். டாக்டர்ஸ்க்கே உனக்கா ஹார்ட் அட்டாக்குனாங்க. ஏன் வந்தது, என்ன வந்தது, ஆன்சர் பதில் இல்லை. அந்த மாதிரி ஒரு திடீர்னு ஒரு அவசியம் வரும்போது, ஒரு எமர்ஜென்சி வரும்போது, அதுக்கு தாக்கு பிடிக்கிறதுக்கு நம்மக்கிட்டேயே அந்த ரிசோர்ஸ் இருக்கணும். மகிழ்ச்சி. என்னங்க இது வந்து நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடியது சாதாரணமான ஆள்கிட்ட இருந்து இல்லை. ஏன்னா நம்ம நிறைய பேட்டிகள் பார்ப்போம், நிறைய செய்வோம். பொது வாழ்க்கையில் மட்டுமே 50 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, எழுத்தாளர், எல்லா விஷயத்தையும் நுணுக்கமாக கவனித்து எழுதக்கூடியவங்க. நான் இந்த மாதிரி சிவசங்கரி அம்மாட்ட பேட்டி எடுக்க போகிறேன், எங்கள் அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னால் அவங்க அவ்வளவு ஆச்சரியமாக சந்தோஷமாக, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எங்கள் காலத்து எழுத்தாளர் அவங்க எழுதுகிற எல்லாத்தையும் நாங்கள் அப்படி படிப்போம் விடாமல் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி தேதிக்கு இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், முக்கியமான நபர்கிட்ட இருந்து முக்கியமான வார்த்தைகள் வந்துக்கிட்டு இருக்குது. கவனமாக நம்ம கேட்கணும். இது வரைக்கும் பணத்தை பற்றி சொன்னாங்க, நம்மளுடைய சிந்தனையை பற்றி சொன்னாங்க, எப்படி நம்ம சேமிக்கணும், கடன் இல்லாமல் வாழக்கூடியதன் முக்கியத்துவத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி அம்மாட்ட பேசுவோம். அம்மா, அந்த ஓவர் திங்கிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட்மா, இது எல்லா காலத்துலையுமே இருந்திருக்கலாம். அதாவது ஒருத்தன் என்னை பற்றி ஒரு விஷயம் அப்படி நினச்சிருக்கவே மாட்டான், ஆனால் நானாகவே அவன் என்னை பற்றி அப்படி நினச்சிட்டான் போல். ஐயோ முகமே என்கிட்ட முன்னாடி பேசின மாதிரி இப்போ பேசலையே, முன்னாடி இருந்த மாதிரி இப்போ இல்லையே, அன்னைக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு அதனால அவன் இப்படி இருக்கானோ அப்படின்னு நானாகவே ஒன்று நினச்சி, நானாகவே எனக்குள்ளேயே ஒன்று பண்ணி என்னைய நானே அரிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு துன்பத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட அதை பற்றி பேசினா, அப்படிலாம் ஒன்றுமே இல்லையடா, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் வருது இல்லை. அந்த ஒரு துன்பத்தை அந்த ஓவர் திங்கிங் காலத்தில் அனுபவிக்கிறோம்லம்மா, இந்த ஓவர் திங்கிங்கை குறைக்கிறது எப்படிமா இன்றைக்கி? ஏன்னா இன்றைக்கி இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் தமிழ் ஹிந்துவில் நான் 30 வாரமாக எழுதிட்டுருக்கேன். இப்போது சேர்ந்து சிந்திக்கலாம், யோசிக்கலாமே அப்படின்ட்டு. அதில் ஒரு சாப்டரில் எழுதியிருக்கேன், பிரச்சனைகள்ங்கிறது 3 வகைப்படும். ஒன்று வந்து இயற்கை தரும் பிரச்சனைகள், நிலநடுக்கம், சுனாமி, வெள்ளம், இதெல்லாம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. 2வது பிரச்சனை நாமே நமக்கு உண்டாக்கி கொள்ளும் பிரச்சனை, தேவையே இல்லாமல். இப்போ நீங்கள் சொல்கிற கேட்டகரி, நான் அடுத்த 3வது கேட்டகரி, பிரச்சனையே இல்லாத போது அதை பிரச்சனைன்னு நினச்சிட்டு கஷ்டப்படுறது, தன்னை தானே வர்த்திக்கிறது. சுவாமி சுத்தானந்தா என்னுடைய ஆன்மீக குரு சொல்வார், ஒரு செங்கல் இருக்குது, அந்த வெறும் செங்கல்னால் செங்கல், அது இட்ஸ் நெய்தர் குட் நார் பேட். அது என்ன நல்ல செங்கலா கெட்ட செங்கலா அதெல்லாம் கிடையாது, அது பாட்டு செங்கல். ஆனால் அந்த செங்கல் பக்கத்தில் இன்னொரு செங்கல் வச்சு, கொஞ்சம் கலவையை பூசி இன்னொரு செங்கல் வச்சு, இன்னும் கொஞ்சம் சிமெண்ட் கலவையை வச்சு இன்னொரு மேலே வச்சு சைடில் வச்சு 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 நீங்கள் ஒரு செங்கலாக ஆட் பண்ணிட்டு போகும்போது ஒரு சுவர் வந்துடுறது. அந்த சுவர் வந்து மீனிங் இருக்குது, கல்லுக்கு மீனிங் கிடையாது, சுவருக்கு எஸ் சுவர் ஒரு பாதுகாப்பு தருது, எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. இது ஒரு தாட், ஒரு எண்ணம்ங்கிறது அவர் சொல்வார். முதல்ல ஒரு எண்ணம் வருது பாருங்க மனசில், அது அந்த எண்ணம்ங்கிறது அது கெடுதலும் இல்லை நல்லதும் இல்லை, ஒரு எண்ணம், சிம்பிளாக ஒரு எண்ணம், அவ்வளோதான். ஆனால் அந்த எண்ணத்தோட நம்முடைய நான்கிற நான், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்திருக்கீங்க, பிரக்தீஷ் வந்திருக்காருங்க, அது ஒரு தாட், ஒன்றுமே இல்லை. பிரக்தீஷ் நல்லவர், பிரக்தீஷ் நல்லா பேசுவார், பிரக்தீஷ் வந்து அடிக்கிட்டே நான் போய் ஐயோ பிரக்தீஷ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது ஒரு இமோஷன் ஆகிடுறது. ஒரு தாட் வந்து ஒரு உணர்வாகிடுறது. அந்த உணர்வார ப்ராசஸில் தான் நம்ம ஒருத்தரை வெறுக்கிறதோ ஒருத்தரை நேசிக்கிறதோ எல்லாம் கசந்து போகிறதோ. தேவையில்லாத ஒரு, நீங்கள் சொன்னதே எடுத்துக்கலாம், ஏன் அப்படி பண்ணிட்டான், ஏன் அப்படி பண்ணிட்டான்னு நீங்கள் மனசு குமைஞ்சு 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 கடைசியில் அந்த ஃப்ரெண்டு ஐயோ நான் ஒன்றுமே இல்லையாப்பா சாதாரணமாக தானேப்பா இருந்தேன்னு சொல்லும்போது அட நம்ம இவ்வளோ பைத்தியகாரத்தனமாக இருந்திருக்கோம் அப்படின்னு தோடும். ஸோ அந்த தாட் பில்டிங் இருக்குது பாருங்க, அதுதான் பிரச்சனை. இன்றைக்கி யார்கிட்டையாவது மேம் அவங்களுடைய குறை இருக்குது அப்படின்னா தனியாக ஒரு தோளில் கையை போட்டு இந்த மாதிரி நீங்கள் செய்கிறீங்க, அதை கொஞ்சம் திருத்திக்கிட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னால் கூட, நான் இருக்குன்னு நீ யார் சொல்கிறதுக்கு, அது எப்படி நீ என்னைய சொல்லலாம், நீ என்னை எப்படி குறை சொல்லலாம், இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் அதிகமாக இருக்கும்போது எப்படி மேம் நம்ம சொல்கிறதுக்கும் நமக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குல்ல, இவங்க எப்படி எடுப்பாங்கன்னு தெரியல. இப்போ நீங்கள் சின்ன நூல்கட்டை பற்றி பேசுகிறீங்க, ஆமாம், அதில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தானே பேசியிருக்கோம். ஆமாம், அறிவுரையாக ஒன்றுமே இல்லையே. ஆமாம், எனக்கு உன் மேலே அக்கறை இருக்குது, ஐ எம் கன்சர்ன்ட், அதனால் சில விஷயங்களை நான் பகிர்ந்துக்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் கேட்குறீங்க அதை, ஏய் நான் சொல்கிறேன் உட்காந்து கேளு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா அந்த புத்தகம் 100 கூட போயிருக்காது. இப்போ ஆயிரக்கணக்கில் போகிறதுக்கு காரணம்
எல்லாரும் தங்களை அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அது அறிவுரை யாருக்குமே பிடிக்காதுங்க. டோன்ட் அட்வைஸ். நீங்கள் ஒருத்தரை தனியாக கூட்டிகிட்டு போய் கூட அட்வைஸ் பண்ணால் தப்பு. அட்வைஸ் தான். ஆனால் அதே சமயத்தில் ஒரு கன்சர்ன் அக்கறையோட, ஐயோ ஏன்பா அப்படி வெயிலில் போகிற, தலைகளில் வரி வர போகிறதேப்பா, பார்த்துக்கோப்பா, மோட்டர் பைக்லாம் ரொம்ப வேகமாக ஓட்டாதப்பா, ஏன்னா ஏதாவது விழுதுன்னு பார்த்தா அடிபட்டால் ரொம்ப கஷ்டம், அப்படி சொல்லுங்க கேட்பாங்க. ஏய் ஏன்டா அவ்வளோ வேகமாக போகிற, வெயிலில் சுற்றுற, சொல்லுங்க. ஒன்று யாராவது கேட்டாளா அப்படிம்பாங்க பதிலுக்கு. ஸோ சொல்கிற விதம் இருக்குது. அறிவுரை கூடாது, யாருக்குமே அறிவுரை கூடாது. சரி மேம், இப்போது கடைசியாக மேம், நீங்கள் இதை சொன்னால் ரொம்ப சரியாக இருக்கு மேம். மேம் எனக்கு ஒரு மகன் பிறக்கிறேன் மேம், மகனோ ஒரு குழந்தைன்னு வச்சுக்கிருவோமே, ஒரு 5 வயசு ஆகுது 6 வயசு ஆகுது. இன்றைக்கி வந்து ஒரு 2 வயசு 1.5 வயசுலேருந்தே ஃபோன் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபோன்லேயே பார்க்குறாங்க. நான் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்காதப்பா, புத்தகங்கள்லாம் நிறைய இருக்குது, இந்த மாதிரி புத்தகங்கள் ஒன்று தரேன், படி அப்படின்னு சொல்லும்போது, இதே புத்தகமே எனக்கு பிடிஎஃபாக ஃபோனில் வந்துடும், நான் அதை ரீட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு இன்றைக்கி ஆடியோ புக்காகவுமே இருக்குது, நான் அதை கேட்டுக்கிருவேன். நான் எதுக்கு ஒரு புக்குன்னு ஒரு பொருளை எடுத்து வச்சு திருப்பி அதை வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்குறாங்க மேம். நான் இவங்களுக்கு என்ன மேம் பதில் சொல்கிறது? காலம் மாறிட்டு வருதுங்க. தாத்தா காலம் இருந்த மாதிரி அப்பா காலம் இல்லை, அப்பா காலம் இருந்த மாதிரி நம்ம காலம் இல்லை, நம்ம காலம் இருந்த மாதிரி இப்போ பசங்க காலம் இல்லை. அதுவும் இந்த டெக்னாலஜி யுகம் வந்த பிறகு அப்படியே நாளுக்கு நாள் நிமிஷத்துக்கு நிமிஷம் எல்லாம் மாற்றங்கள் வளர்ச்சி வந்துகிட்டே இருக்குது. ஸோ நம்ம குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்தே அது நம்மளை தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு டிவி பார்க்க கற்றுக் கொடுத்து, இல்லை அதுக்கு வந்து இந்த செல்ஃபோனை கையில் கொடுத்து விளையாட கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சது கூட அதுக்கு 10 மடங்கு தெரியுது. அவ்வளோ புத்திசாலித்தனமாக இருக்குது. எனக்கு தெரியாத விஷயம்லாம் 4 வயசு குழந்தைக்கு தெரியுது. அவ்வளோ ஸ்மார்ட்டு. அப்படி இருக்கச்சு அவங்களுக்கு வேண்டாத விஷயங்களை பார்க்கவும் ரசிக்கவும், வயலன்ஸ், செக்ஸ் இதெல்லாம் பற்றி அவங்க ரசிக்க கற்றுடுறாங்க ரொம்ப சின்ன வயசில். அப்புறம் அவங்கள ப்ளேம் பண்ணி என்ன பிரயோஜனம்? அதை கொடுத்தது நம்ம தானே கையில். ஆனால் இதை தவிர்க்க முடியாது. டூத் பேஸ்ட் டியூப்லேருந்து வெளியில் வந்துடுச்சுன்னா அந்த பேஸ்ட்டை ஒன்று திரும்பி உள்ளே போட முடியாது. ஸோ அந்த குழந்தைகள் மனசில் பசுமரத்தை ஆணி போல போய் பதிஞ்சு விடுறது. அவங்களோட அந்த இன்டெலிஜென்ஸை சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்போஷர், நமக்கெல்லாம் இந்த எக்ஸ்போஷரே கிடைக்கலையே. இப்போ அந்த குழந்தைக்கு என்ன எக்ஸ்போஷர்? உலகம் பூரா அந்த ஃபோனுக்குள்ளே இருந்துடுறது அவளுக்கு. அதனால் நம்ம மேலே தாங்க பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம வழிகாட்டினா நீங்கள் சொல்கிற இந்த குழந்தைங்க ஃபோனை பார்க்குறது, அடிக்ட் ஆகிடுறாங்க. ஃபோனுக்கு அடிக்ட் ஆகி ட்ரீட்மெண்ட்டுக்கு வர பேர் எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா? இருக்காங்க. டிஅடிக்ஷன் சென்டரே இருக்குது. நாங்கள் தெரியும், நாங்களே ஒன்று நடத்துகிறோமே, ராஜாஜி சென்டர் ஃபார் டிஅடிக்ஷன்னு விஹெச்எஸில். ரொம்ப நன்றிம்மா, உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி தேதிக்கு இன்றைக்கி ஜென்ரேஷன் என்னென்னலாம் மிஸ் ஆகுதுன்னு நாங்கள் நினைக்கிறோமோ, நான் நினச்சனோ அது எல்லாத்தையும் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எல்லாத்துக்கும் உங்களுடைய அனுபவம் ஊறிய பதிலை என்னால் பார்க்க முடிஞ்சுது. அப்பா அது சொல்கிறது எனக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப ரொம்ப உங்களுடைய நேரத்தையும் உங்கள் ஞானத்தையும் எங்கள் கூட பகிர்ந்து. ஞானம்லாம் நான் சொல்ல மாட்டேன். நன்றி. நான் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட விஷயங்கள் எல்லாம் என்னை ஒரு மனுஷியாக வளர்ச்சி பெறுவதற்கு எதெல்லாம் உதவியதோ அதையெல்லாம் நான் ஆத்மார்த்தமாக உண்மைபூர்வமாக என்னுடைய வாசகர்களோடு இப்போது உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். இதை பார்க்குறவங்களுக்கு எல்லாருக்கும் நான் சொன்ன ஒவ்வொரு அனுபவமும் நான் அனுபவிச்சது. நான் பார்க்காம சும்மா கதை கட்டி அவங்க சொன்னாராம் பண்ணாராம்லாம் நான் படவே மாட்டேன். நான் பார்த்தது கேட்டது, கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி சில விஷயங்கள் என்னை உலுக்கியது, என்னை சென்சிட்டைஸ் பண்ணது, என்னை சிரிக்க வச்சது, என்னை நெகிழ வச்சது, என்னை அழ வச்சது, அதெல்லாத்தையும் உணர்வுபூர்வமாக நான் சொல்கிறதுனால தான் எழுத்துக்கள் வாசகர்களுக்கு போய் சேர்றதுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களுக்கு உங்களுடைய பரிசு ஒன்று, உங்களுடைய சொந்த தயாரிப்பு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ், அது நீங்கள் வச்சுக்கணும். ரொம்ப சந்தோஷம். நன்றிம்மா. மாமா, இறுதியாக நேயர்கள்கிட்ட நேரடியாக ஒரு நிமிஷம் உங்களுடைய நல்வாக்கு ஏதாவது எங்கள் நேயர்களுக்கு சொன்னீங்கன்னா ரொம்ப நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும். நண்பர்களே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வாழ்க்கை நம்ம கையில். நம்ம பசிக்கு நம்ம சாப்பிடணும். அம்மா வந்து சாப்பிட முடியாது, கணவர் வந்து சாப்பிட முடியாது, அம்மா பசிக்கு குழந்தை சாப்பிட முடியாது. என்னுடைய தூக்கத்தை நான் தான் தூக்கணும். தூக்கம் வருதுன்னா இரு நான் போய் உலகா தூக்கிட்டு வரேன்னா நம்ம அதை ஒத்துக்கவே மாட்டோம். நம்ம தூக்கம், நம்ம பசி எப்படி நம்ம முயற்சி போடணுமோ அதை போல் நாம் மன ரீதியாக வாழ்க்கையில் வளர்ச்சி பெறணும்னு நினச்சாக்கா நம்ம தான் முயற்சி போடணும். ஒரு சுச்சுவேஷனை பாசிட்டிவாக பார்க்குறதும்
நெகட்டிவாக பார்க்குறதும் நம்ம கையில் தான் இருக்குது. பாசிட்டிவாக அதை ஆக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு நம்ம நிம்மதி கிடச்சி விடுறது, நம்ம அடுத்த வேலையை கவனிக்க போயிடலாம். வாழ்க்கைங்கிறது ஒரு தடவை தான் நம்ம வாழ போகிறோம். அந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக வாழணும். 4 பேருக்கு சந்தோஷம் தருதா, ஒருத்தரையே சந்தோஷப்படுத்துகிறோம், அது என்ன சந்தோஷப்படுத்துறது? ஸோ ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் சந்தோஷமாக இருக்கணும்னா நம்ம அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தணும். வாழ்க்கையை திருப்பி திருப்பி சொல்கிறேன், அர்த்தமுள்ளதாக வாழ வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் நல்ல வாழ்க்கை, அற்புதமான வாழ்க்கை, அர்த்தமுள்ள வாழ்க்கை, வெற்றிகரமான வாழ்க்கை, அமைதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிம்மா, ரொம்ப நன்றி உங்களுடைய நேரத்துக்கு. 1947 இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடச்சிச்சுங்க. அப்போ 97 இந்த 50 வருஷம் சுதந்திரம் அடைஞ்சிருக்கோம். நம்ம இந்த சுதந்திர இந்தியாவின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட பெண்கள், வளர்ச்சியில் இந்த பெண்களினுடைய பங்கெல்லாம் முக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு வெளியிட்டாங்க. அந்த லிஸ்ட்டில் இடம்பெற்ற ஒரு பெயர் திரு சிவசங்கரி, எழுத்தாளர் சிவசங்கரி. அவங்க கூட நம்ம இன்றைக்கி பேசியிருக்கோம். அவங்க சொன்ன வார்த்தைகள் அவ்வளவு முக்கியமானது. மனிதர்களாக பிறந்திருக்கோம், பண்போடையும் மாண்போடையும் அடுத்தவர்களை நேசித்தும் நம்மை நாமே வருத்தி கொள்ளாமல் நல்ல சிந்தனைகளை மேம்படுத்தி கெட்ட சிந்தனை வந்து அடியோடு அழித்து ஒழிச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டஃப் சுச்சுவேஷனில் ஃபினான்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும், குழந்தையை எப்படி ஹேண்டில் பண்ணணும், ஒரு குழந்தையை வளர்க்கும் போது நம்ம சும்மா சொல்ல மட்டும் கூடாது, செஞ்சு காட்டணும். இந்த மாதிரி நிறைய நல்ல கருத்துக்கள் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ்ந்தோன்னா இது எல்லாத்தையும் கூட தேவையில்லை. இன்றைக்கி அம்மா சொன்னதுலேருந்து ஒரு 20% நம்மளால் வாழ்க்கையில் அப்ளை பண்ணி வாழ முடிஞ்சால் கூட ஒரு மிகச்சிறந்த வாழ்வை நம்ம வாழ்ந்து முடிச்சிருப்போம்னு நான் உறுதியாக சொல்கிறேன். எனக்கு ஒரு பயங்கர பாசிட்டிவாக இது இருந்துச்சு. இந்த பாசிட்டிவிட்டிங்கிற நிகழ்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருந்துச்சு. நிறைய பாசிட்டிவ் டேக்அவேஸோடு நானும் போய் என்னுடைய சேனலை நல்லபடியாக நடத்துறதுக்கு நானுமே பாடுபடுவேன். நீங்களும் அத்தனை பேருடைய வாழ்க்கையும் அம்மா சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருக்கணும். அதற்கு இந்த பாட்காஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி இருந்துச்சுன்னா அதை விட ஒரு பெரிய பேர் எனக்கு எதுவுமே கிடையாது. மீண்டும் ஒரு முறை பத்மஸ்ரீ விருது பெற்றதற்காக அம்மாவுக்கு வாழ்த்துக்களை உங்கள் சார்பாக நானும் சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள்மா. உங்களுடைய நேரத்துக்கு நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு பாசிட்டிவிட்டி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன்.